ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த மாதிரி முக்கியமான தலைப்பு தான் பேச போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரோட தனிப்பிரிவு, பொதுமக்கள் தெரிவிக்கிற குறைப்பிரிவுக்கு நிறைய பேர் எழுத்து மூலியமாக புகார் செய்யலாம், இல்லை மின்னஞ்சல் வாரியாக புகார் செய்யலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலியமாக போய் புகார் பற்றி செய்யலாம். எல்லாத்தோட ஒரு எளிமையான எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக ஒரு பெரிய விஷயம். எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். தமிழக முதலமைச்சரோட இந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் பிரிவு தொடர்பு கொள்வதற்கு 1100 ஒரு நம்பர் அறிவிச்சிருக்காங்க. இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அழைச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கூப்பிட்டிங்கன்னா காத்திருந்தீங்கன்னா உங்கள் உதவிக்கு முதலமைச்சர் உதவி மையத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. உங்கள் பேர், உங்கள் தொலைபேசி எண், உங்கள் முகவரியெல்லாம் கேட்டுக்குவாங்க. உங்களுக்கு என்ன என்ன புகாரோ, பொதுநல பிரச்சனை, தண்ணி வரல, மின்சாரம் வரல, ஏதோ பிரச்சனை உங்கள் ஊரில், ஏதோ ஆக்கிரமிப்பு இருக்குது, இல்லை பட்டா உங்களுக்கு வரல, அப்ளை பண்ணி லேட்டாகுது, எல்லா விஷயத்துக்கும் பத்திரப்பதிவு லேட்டாகுது, எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கம் சம்மந்தமான எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் உங்கள் புகாரை சொன்னீங்கன்னா உடனடியாக பதிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு புகார் எண்ணை உங்களுடைய உங்கள் செல்பேசிக்கு, உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அதே முதலமைச்சரோட பொது தொலைபேசி எண் 1100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் தன்னை எழுதி கொடுத்தேன், அதோட நிலை என்ன, எப்படி இருக்குது, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா எடுக்கலையா, என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1100க்கு ஃபோன் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பரை சொன்னீங்கன்னா அதோட தற்போதைய நிலை வரும், என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு, இந்த புகார் உங்கள் புகார் எங்கேருந்து எங்கே போயிருக்கு. முதல்ல நீங்கள் புகார் கொடுக்கும்போது 1100ல் புகாரை பதிவு செஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட துறையோட தலைமைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து மாவட்டத்துக்கு வரும், மாவட்டத்துலேருந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு போகும். அப்போது உங்கள் மனு எங்கே இருக்குது, என்ன நடவடிக்கையில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க. வேறு என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு செய்வாங்க. அது மூலிமா நீங்கள் பேப்பர் எடுத்து எழுத வேண்டாம், பேனா எழுத வேண்டாம், ஒரு மின்னஞ்சலில் பண்ண வேணாம். ஒரு தொலைபேசியில் சாதாரண உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு 1100 தமிழ்நாடு முதலமைச்சரோட பிரிவுக்கு, நீங்கள் தனிப்பிரிவுக்கு இந்த ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காத்திருக்காங்க. நான் அது மூலிமா ஃபோன் பண்ணி 2-3 மேட்டர் முடிச்சிருக்கேன். அதனால சொல்கிறேன், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.